ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு நவீனேஷன் ஸ்டேட்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே அடியோ அடி. உங்களுக்கு இன்றைக்கி ஐடி மட்டும்தான் சின்ன பாசிட்டிவாக இருந்துச்சு. என்னப்போ ஐடி பாசிட்டிவ்னு கேட்டிங்க, ஆல்ரெடி ஐடியை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே போடா உன்னை அடிக்கிறது எனக்கு தாண்டா அசிங்கம்னு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் நிஃப்டி 500 பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபினான்ஸில் பலத்தமான அடி. உங்களுக்கு மேனுஃபேக்சரிங்கு பலத்தமாக அடி, கன்சியூமிங் எல்லாத்தையுமே அடி. நான் எனர்ஜி செக்டர், நான் எனர்ஜி எண்ட் ஆஃப் த டே ஐடி மட்டும் உங்களுக்கு லிட்டில் பட் பாசிட்டிவாக முடிச்சிருக்காங்க. ஓகேவா, மிச்சத்தை கம்பேர் பண்ணப்போ ஐடி வாங்கின அடி கம்மின்னு சொல்லுவோம். நிஃப்டி பார்த்துக்கிட்டிங்க அவன் 2.6%. ஐ மீன் உங்களுக்கு வந்து ஒரு 600 பாயிண்ட்ஸ் கிட்ட டவுன். ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு அண்டவன் 1987. அவன் 2000 வச்சுக்கோங்க, 2000 பாயிண்ட் கிட்ட கம்மி. அதுக்கப்புறம் நீங்கள் நான் உங்கள் நியூஸுக்கு நான் அது கடைசியாக வரேன். ஐடி டவுனு எல்லாமே இன்றைக்கி 3%, பிஎஸ்சி பேங்க் 4% கிட்ட எல்லாமே ஹெவியான செல்லிங். எதுவுமே சொல்ல தேவையில்லை, போர்ட்ஃபோலியோவில் கதை வச்சு அது எல்லாத்துக்கும் பார்த்துனாவே தெரிஞ்சுக்கும். நம்ம உபீஸ் வந்து இன்னும் வீக் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. உபீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தொப்புனு கீழே வந்துருக்கு. இதுக்கும் நான் சொல்லுவேன், உங்களுக்கு கவனம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா, அதுக்கப்புறம் க்ரூட் ஆயில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தொப்புனு கீழே விழுந்துருக்கு. ஓகேவா, இப்போ என்னென்னா வந்து உங்களுக்கு அந்த வார் டென்ஷன் கொஞ்சம் கம்மியாகிருக்கு மக்களே. ஓகேவா, ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா கிஃப்ட் நிஃப்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்வைங்கின மேலே போய்ப்பான். பிகாஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமிஸ் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங். அதுக்கப்புறம் எங்ககிட்ட தேவையான பெட்ரோல்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குதுன்னு 1 ஹவருக்கு முன்னாடி வந்து பிஎம் வந்து மோடி அப்டேட் பண்ணியிருக்காரு. ஓகே, பிரைம் மினிஸ்டர் வந்து எங்ககிட்ட எல்லாமே இருக்குங்க, நாங்கள் வந்து எக்கனாமியாக ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு சொன்னனால என்னடா கவர்மெண்ட் சைட்லேருந்து எதுவுமே பேச மாட்டேன்னு நினச்சாங்க. பேசுனாங்க. உங்களுக்கு ஒரே ஜஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவர் கேண்டில் அப்படியே 1000 பாயிண்ட்டை கொண்டு போயிட்டாங்க. இது நாளைக்கு மார்க்கெட் ரிஃப்ளெக்ட் ஆகுமா என்ன, அதெல்லாம் நாளைக்கு மார்னிங் நம்ம 6:30 தான் தெரியும். ஓகேயா, பட் இப்படி ஒரு சைட் சொல்லாங்க. பட் இன்னொன்று சைட் பார்த்துக்கிட்டிங்கன்னா JSW ஸ்டீல்ஸ் என்னென்னா, இது முன்னாடி வந்தது 19ஆம் தேதி கிட்ட வந்ததுன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு வந்து ஷார்ட்டேஜ் இருக்குது, அதனால வந்து நாங்கள் கவர்மெண்ட் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நாங்கள் வந்து அவங்க யூனிட்ஸே நாங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு ஒரு சைடு சொல்லாங்க. இந்தியா வந்து அந்த இடத்து அதிகமாக எல்பிஜி சப்ளை நம்ம UAEயில் தான் வாங்குவோம். அங்கே வந்து ப்ரொடக்ஷனே ஸ்டாப் ஆயிடுச்சு. உங்களுக்கு புரியுதா, ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ ஈவான் வந்து இந்தியாவுக்கு ஷிப்பு நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கோங்கன்னு ஈவான் சொல்லாங்க. ஓகே டன், சூப்பர், நல்ல விஷயம். பட் ப்ரொடக்ஷனே இல்லை, எங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு போவோம்? ஏன்னா ஈவன் வந்து அந்த அடிச்சுட்டு இருக்காங்க, மிடில் ஈஸ்ட்டுக்கு எல்லா கண்ட்ரியும் அடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ப்ரொடக்ஷன் இல்லாமல் எப்படி நம்மளுக்கு போகும்? இது இருக்குது. பட் இதுக்கு ஆப்போசிட்டாக இவங்க இப்போ சொல்லியிருக்காங்க. இது எப்படி மார்க்கெட்டில் ரியாக்ட் ஆகும், இது மார்னிங் தான் தெரியும். இப்போதைக்கு என்னென்னா மார்க்கெட்டுக்கு வந்து ஒவ்வொரு பாசிட்டிவ் நியூஸ், ஜஸ்ட் இந்த ஒவ்வொரு திங் தான் இப்போதைக்கு மார்க்கெட்டுக்கு வந்து பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா உபீஸும் பார்த்துக்கோங்க, உபீஸும் தொப்புனு கீழே வந்திருக்காங்க. கிஃப்ட் நிஃப்டி இப்போக்கு அப்படியே மேலே போயிருக்காங்க. அவன் 23,100 கிட்ட வந்துட்டாங்க. ஓகே மக்களே, இப்போக்கு இவங்க கமெண்ட் சுச்சுவேஷன். இது ஏதாச்சும் ஃபர்தராக முன்ன பின்ன மாறுச்சுன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் அப்டேட் பண்ணுவேன். ஓகேவா, எஃப்ஐஎஸ் பார்த்துக்கிட்டே தொடர்ந்து செல்லிங் தான் மக்களே, தொடர்ந்து செல்லிங் தான் எஃப்ஐஎஸ். அவன் 70,000 கோடி கிட்ட விற்றுட்டாங்க. அவங்க தொடர்ந்து செல்லிங் தான் பண்ணிட்டுருக்காங்க. ஓகேவா, அதுமாதிரி இன்றைக்கான இது பார்த்துக்கிட்டிங்க, ஐடிசி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடச்சிட்டாங்க. மெயினான சப்போர்ட்டு 300 உடச்சிட்டாங்க, 201 வந்துட்டாங்க. எக்ஸ்பெக்டிங் த 26 இது 266 கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஐடிஎஃப்சி நம்ம லெவலுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தான், மேபி இன்னும் 2-3 நாளில் வந்துமான்னு பார்க்கணும். 7% தான். இப்போ தான் நம்ம நியூஸ் பார்த்தோம். இவங்களுக்கு எல்லாமே இப்போ எக்ஸாம்பிள் ஸ்டீலுக்கு தேவையானது முக்கியமாக எல்பிஜி. அப்போது அவங்களுக்கு இப்போது எல்பிஜி கட்டுப்பாடு வந்தனால நம்ம வீட்டுக்கு தேவையான கேஸஸ் உங்களுக்கு வந்துடும். பட் இண்டஸ்ட்ரிக்கு தேவையானதோ இல்லை கமர்ஷியலுக்கு தேவையானதோ இன்னும் அந்த பிரச்சனையில தான் இருக்குது. அது சப்ளை இப்போ எக்ஸாம்பிள் அது வரலினா என்ன கொஞ்ச நாள் இந்த முடிஞ்சால் வந்துமே. வந்தும் இப்போ JSW வந்து அவங்க ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணி வைக்காங்கன்னு வைங்க, 1 மந்த் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ அந்த 1 மந்தோட ப்ராஃபிட் அண்ட் ரெவன்யூ வந்து உங்களுக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் அடி வாங்கும். அப்போ அந்த ஷேர் இன்னும் கரெக்ட் ஆகும். அப்போ இன்னுமே நிஃப்டி கரெக்ட் ஆகும். உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த பிரச்சனைனால எல்லா இடத்துலையும் ப்ரொடக்ஷன் பிரச்சனை ஆகனால அப்போ அவங்களோட ரிசல்ட்டில் அது பாதிக்கும். அந்த ரிசல்ட்டை வந்து நிஃப்டியை பாதிக்கும், நம்ம போர்ட்ஃபோலியோ பாதிக்கும். டாடா ஸ்டீல்ஸ் இன்றைக்கான டேயில் பார்த்தீங்கன்னா 5% கிட்ட டவுனு. HDFC ஆல்மோஸ்ட் இன்றைக்கும் டவுனு. HDFC பார்த்துக்கிட்டிங்க தொடர்ந்து ஒரு
வீக்ஸாக உங்களுக்கு லோ தான் கொடுத்துட்ருக்காங்க. லாஸ்ட் 1 மந்தில் மட்டுமே HDFC ஹெவியான ஃபால்னே சொல்லலாம். கடைசி 1 மந்தில் மட்டும் எத்தனை பர்சன்டேஜ் 16% கிட்ட காலி. மக்களை கோல்டு அதுக்கப்புறம் கீழே விழுந்துருக்கு. மக்களை கோல்டு ஏன் கீழே விழுதுன்னா உங்களுக்கு வந்து க்ரூட் ஆயில் விலை எப்போ மேலே போனாலும் கோல்டு கீழே வரும். எல்லாமே வாவுனா கோல்டு மேலே தானே போகும், அப்படி தானே எல்லாம் நினச்சிட்டுப்பீங்க. பட் க்ரூட் ஆயில் வந்து மேலே போச்சுன்னா கோல்டு கீழே விழுவும். க்ரூட் ஆயில் மேலே போச்சுன்னா டாலர் ஸ்ட்ரென்த்தின் ஆகும். டாலர் ஸ்ட்ரென்த்தின் ஆகனால இது கீழே விழுவும், கோல்டு கீழே விழுவும். அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? இப்போக்கு ஓவலாக சமயமாய் சொல்லணும்னா வார் டென்ஷன் இன்னும் இருக்குது. ஓகே, அது எந்த லெவலுக்கு எக்ஸ்கியூட் ஆன போது தெரியல. பட் இந்தியாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்தியாவுக்கு தேவை எல்பிஜி. அது கிடச்சிச்சுன்னா நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடலாம். பட் எல்பிஜி ஈவன் நாங்கள் இந்தியாவுக்கு அனுப்புவோம்னு சொல்லியிருக்காங்க. பட் அங்கே வந்து உங்களுக்கு வந்து சப்ளை இல்லை. ஐ மீன் அவங்க கொடுத்தா தான் நம்ம நம்மக்கிட்ட டிமாண்ட் இருக்குது. அங்கே சப்ளை தந்தால் தான் நம்ம வாங்க முடியும். ப்ரொடக்ஷனே அங்கே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒரு சைடு. இது வந்து மார்க்கெட்டுக்கு நெகட்டிவ் நியூஸ். அதுக்கப்புறம் எல்லா ப்ரொடக்ஷனும் எல்பிஜினால கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. இது நெகட்டிவ் நியூஸ். பாசிட்டிவ் நியூஸ்னு பார்த்தீங்கன்னா பிஎம் மோடி வந்து இந்தியன் எக்கனாமி ஸ்ட்ராங்காக இருக்குது. எங்ககிட்ட தேவையான லெவலுக்கு பெட்ரோல் எல்லாமே இருக்குது. அவங்க எல்பிஜி இருக்கான்னு மென்ஷன் பண்ணாங்களான்னு தெரியல. ஓஎம்ஸுங்க எல்பிஜிக்கான அவங்க மென்ஷன் பண்ணல. பட் ஆனால் அவங்க வந்து பெட்ரோல் எங்ககிட்ட ஃபண்டமெண்டலாக நாங்கள் ஜஸ்ட் அலௌன்ஸ்மெண்ட் மாதிரி விட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களே. அதனால் இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ்டாக எடுத்துக்கிட்டு கிஃப்ட் நிஃப்டி இதெல்லாம் மேலே போயிட்டுருக்கு. ஓகேவா மக்களே? பார்ப்போம் இது நாளைக்கு எப்படி உண்மையானே மார்க்கெட்டில் எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி சும்மாலாம் மேலே போடல, நல்லாவே மேலே போயிருக்கான். இங்கே மேலே போயிட்டான் ஒரு 23,500 போயிட்டு அது 500 பாயிண்ட் கீழே விழுந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ மை சின்னதாக எக்கவே போட்டு போயிட்டுருக்காங்க. ஓகேவா? இவங்க நம்ம ஃபியூச்சர்ஸ் பார்த்துட்டு வந்துடலாமா? ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டுலாம் வெயிட் பண்ணுங்கள். யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் ஏதாச்சும் மாவிக்கா என்ன ஃபியூச்சர்ஸ் ஃபியூச்சர்ஸ் பாசிட்டிவாக இருக்குது ப்ரோ ஏதோ சம்திங் நியூஸ் வந்துருக்கு ப்ரோ. ஃபியூச்சர்ஸ் பாசிட்டிவாக இருக்குது. ஃபியூச்சர்ஸ் எல்லா ஃபியூச்சர்ஸுமே பாசிட்டிவ் ப்ரோ. வேர்ல்டுக்கு எல்லா ஃபியூச்சர்ஸுமே பாசிட்டிவ் இருக்குது ஆல்மோஸ்ட்டு. ஓஎம்சோ ஏதாச்சும் நியூஸ் வந்துருக்கான்னு பார்க்குவேன். இப்போ ரெக்கார்ட் பண்ணாய்க்கு எந்த நியூஸஸ் வரல. ஓஎம்சோ ஓகே இதோ சம்திங் நியூஸ் வந்திருக்கு. Trump postponed the strikes on Israeli power plants after the talks. அளவுக்கு காம் டவுன் ஆகிக்காங்க மக்களே. இனிமேல் நாங்கள் பிளான்ஸில் அடிக்க மாட்டோம்னு சொல்லி அளவுக்கு காம் டவுன் ஆகிக்காங்க. ஓகே இது ஒன் ஆஃப் த குட் நியூஸ் மக்களே. ஓகே, மார்க்கெட்டுக்கு இப்போது குட் நியூஸ் வந்திருக்கு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒன் ஆஃப் த குட் நியூஸ் வந்திருக்கு. அது ப்ளஸ் வந்து நமக்கு இந்தியா சைட்லேருந்து மோடியும் வந்து அஃபிஷியலாக ஒரு இது ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாரு. அதனால் வந்து மார்க்கெட் இப்போ கிச்சின்னு மேலே ஏவான். பார்ப்போம் இது எந்த லெவலுக்கு போகுதுன்னு. அவன்ட்டு இங்கே பார்த்துக்கிட்டிங்க எத்தனை பர்சன்டேஜ்? 5%. அதான் அந்த நியூஸ் வந்து 5% வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதேமாதிரி 5% வந்துச்சு. சரி, இதெல்லாம் இருக்கட்டும் மக்களே. நான் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் வந்து இது வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுவேன். ஓகேவா? இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு என்ன நான் வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுவேன். ஓகே மக்களே, நாளைக்கு மக்களே இப்போ வந்து நாளைக்கு இப்போ இருக்க சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த இடத்துலேருந்து 1000 பாயிண்ட்ஸ் கேப் அப் மைக் காமிச்சிட்டு இருக்காங்க. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கேருந்து ஒரு 1000 பாயிண்ட் கிட்ட கேப் அப் மைக் காமிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ இருக்க நிஃப்டியோட நிலமை பார்த்தீங்கன்னா ஒரு 700 பாயிண்ட்ஸ் கேப் அப் மைக் காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இருக்க கவன் கிஃப்ட் நிஃப்டி நாளைக்கு மார்னிங் எப்படி மாறுதுன்னு தெரியல. இப்போக்கி இன்னைக்கான மார்னிங் எப்படி க்ளோஸ் வச்சுச்சு, இன்னைக்கான டேக்கு எப்படி க்ளோஸ் வச்சுச்சோ அதை வச்சு சப்போர்ட் மார்க் பண்ணலாம். நாளைக்கு மேபி பெரிய ஹியூஜ் கேப் அப் கேப் டவுன் வந்துச்சுன்னா நம்ம லைவ் மார்க்கெட்டில் அதை பற்றி டீட்டெயிலாக பண்ணலாம். நாளைக்கு மறக்காமல் எல்லாமே லைவ் வந்துங்க. நாளைக்கு லைவ் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு தோணுது. ஓகே மக்கள், இன்றைக்கான எசிஸ்டன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 22,000 நாளைக்கான எசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 22,669. அதுக்கு மேலே பார்த்துக்கிட்டிங்கன்னா 22,848. அதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக உங்களுக்கு போனால் 23,000 போகணும், மேலே தான் போகணும். சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 22,460. அதுக்கப்புறம் 22,763. அதுக்கு கீழே சப்போர்ட் வந்து 24,960. ஓகேவா? பட் இப்போ மார்க்கெட் என்ன மாதிரி காமிச்சிருக்காங்களோ 700-800 பாயிண்ட்ஸ் கேப் அப் காமிச்சிருக்காங்க. அப்போ அவன் நாளைக்கு இதுக்கு மேலே தான் ஓப்பன் ஆக போகுது. இந்த ஜோனுக்கு மேலே தான் உங்களுக்கு ஓப்பனே ஆக போகுது. அப்போ இந்த ஜோனுக்கு மேலே ஓப்பன் ஆனால் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு இதுவாக தான் இருக்கும். ஓகே, 23,875 இருக்கும். ஓகே, இதுக்குள்ளே இப்போக்கு இவுக்க மாதிரி ஒரு பிளான் இருக்குது.
பட் இது நாளைக்கு கிஃப்ட் நிஃப்டி நாளைக்கு காலை பார்த்தது எப்படின்னு தெரியும். நம்ம அதை லைவ் மார்க்கெட்டில் என்ன டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே மக்களே, பேங்க் நிஃப்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 52,654. அதுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 54,360. சப்போர்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 51,764. அடுத்த சப்போர்ட் 50,655. அதுக்கு அடுத்த சப்போர்ட் 49,137. இப்போதைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் கேப் அப் மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. ஓகே, நல்ல விஷயந்தான். நாளைக்கு கொஞ்சம் போர்ட்ஃபோலியோ பேக்கவே ஆகிறதுக்கு அதிகமாகவே சான்சஸ் இருக்குது மக்களே. நல்ல விஷயம். ஓகே, பார்ப்போம். ஓகே, இதை பற்றி நான் என்ன டீட்டெயிலாக போனவன் மேபி இன்னும் இது ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் நல்லா ஓவர் நைட்டில் எக்கச்சக்க பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா நாளைக்கு மார்னிங் கூட நான் 7 o'clock ஒரு வீடியோ மாதிரி மேக் பண்ண பார்க்கேன். ஓகேவா மக்களே? இப்போதைக்கு இதுதான் நடந்துகிட்ருக்கு. குளோபல் லெவலில் டென்ஷன் கொஞ்சம் கம்மியாகிக்குது. டொமஸ்டிக் லெவலில் பிஎம் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நியூஸ் சொல்லியிருக்காரு. உபீஸ் வந்து தொப்புன்னு கீழே விழுந்துருக்கு. அதனால் மார்க்கெட் மேலே போயிருக்குது. யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் ஆகட்டும், வேர்ல்டு ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஐ திங்க் ஸோ இந்த வார் வந்து இப்போ கொஞ்சம் கூல் டவுன் ஆகிக்குது. இந்த க்ரூட் ஆயில் கீழே விழுந்திருக்கு, க்ரூட் ஆயிலும் கீழே விழுந்திருக்கு. அப்போ வெயிட் பண்ணுங்கள், கோல்டு மேலே போய்க்கணுமே. கோல்டு இப்போ லைட்டாக ஆஃப் அன் ஹவரே மேலே போயிருக்கான், தெரியுதா உங்களுக்கு? க்ரூட் ஆயில் கீழே விழுந்திருக்கான், கோல்டு மேலே போயிருக்கான், உபீஸ் வந்து கீழே விழுந்திருக்கான். அப்போ எல்லாமே இப்போ இத்தனை நாள் மார்க்கெட் போன ஸ்ட்ரக்சரில் இப்போ கொஞ்சம் திரும்பாங்க. இது எந்த லெவலுக்கு சஸ்டெயின் ஆகும் இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே மக்களே, நம்ம இப்போ இது இன்னுமே இது பெட்டராக ஏதாச்சும் நியூஸஸ் வந்துச்சுன்னா அதை வந்து நான் உங்களுக்கு இன்னொன்று வீடியோவாக மேக் பண்ணி நாளைக்கு மார்னிங் நான் அப்லோட் பண்ணிடுவேன். இப்போக்கு இதுதான் பிஎம் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸை சொல்லியிருக்காரு. கிஃப்ட் நிஃப்டி பவக்குது, ஃபியூச்சர் இண்டெக்ஸ் எல்லாமே பவக்குது. இப்போக்கு வந்து பாசிட்டிவிட்டி தெரியுது. நாளைக்கு வந்து ஒரு 500 to 700 பாயிண்ட்ஸ் கேப் அப்புக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மக்களே. மிச்சது எல்லாமே நாளைக்கு மார்னிங் நம்ம லைவில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. கீழே ஃபீ வெபினாக்கு லிங்க்கு கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.